இப்போ பாத்திரம்லாம் நிறைய கிடந்துச்சு துலக்கிறதுக்கு. அதனால எனக்கு இந்த ஜிங்க்கு பத்தலை. அதனால் நான் வெளியில் ஒன்று பாத்திரம் கழுவுறதுக்கு இடம் நாங்கள் வச்சுருக்கோம். எப்போவுமே நாங்கள் பாத்திரம் கழுவுறதுக்கும் உட்காந்து கழுவுறதுக்கும் ஒன்று செட் பண்ணுவோம், நின்றுட்டு கழுவுறதுக்கும் ஒரு ஜிங்க்கை செட் பண்ணுவோம். எனக்கு வந்து கொஞ்சம் நிறைய பாத்திரம் சேரும்போது நின்றுட்டு கழுவ முடியாது. அதனால் நான் உட்காந்துட்டு தான் கழுவுவேன். அப்போ நாங்கள் உட்காந்துட்டு கழுவுறதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஒரு இடம் செட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த இடத்துல அவ்வளோ பாத்திரத்தையும் நான் முதல்ல எடுத்துக்கிட்டேன். இப்போ பாத்திரம் கழுவுற பாத்திரத்தெலாம் எடுத்துகிட்ட உடனே கிச்சன் வந்து ஓரளவு க்ளீன் ஆகிடுச்சு. கிச்சன் க்ளீன் ஆகணுன்னா முதல்ல கழுவ வேண்டிய பாத்திரத்தை எடுத்து ஜிங்கில் போட்டுட்டாலுமே கிச்சன் கவுண்டர் டாப்லாம் க்ளீன் ஆகிடும். முதல்ல நான் கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஜிங்கை வந்து க்ளீன் பண்ணிக்க போகிறேன். அதையும் நல்லா சோப் போட்டு தேய்ச்சி இதையும் நான் க்ளீன் பண்ணிட்டேன்னா ஜிங்கும் க்ளீன் ஆகிடும். அடுத்தது குப்பையெல்லாம் பெருக்கி எடுத்துட்டனாலே கிச்சன் வந்து க்ளீன் ஆகிடும். இப்படி தான் நம்ம ஒரு ரூமும் சிம்பிளாக எவ்வளோ ஈஸி மெத்தடில் நம்ம க்ளீன் பண்ண முடியுமோ அந்த மாதிரி க்ளீன் பண்ணணும். பாத்திரத்தோடையே நீங்கள் கிச்சனை பாருங்கள், அழுக்கு பாத்திரம்லாம் இருந்தது. அதிலே கிச்சனை பார்த்தா கிச்சன் வந்து ரொம்ப அழுக்காக நம்ம புழங்கிறதுக்கு கூட இடம் இல்லாத மாதிரி இருக்கும். அதனால் பாத்திரத்தை ஃபஸ்ட்டு எடுத்து போட்டுடணும். நான் ஜிங்குக்கு மிஞ்சின பாத்திரம் இருக்கனால பாத்திரத்தை வந்து வெளியில் போட்டு வச்சிட்டேன். எங்களுக்கு வெளியில் வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு இடம் இருக்குது. அதனால் நான் ஓரளவு க்ளீன் பண்ணிட்டேன். கிச்சன் மேலாம் க்ளீன் பண்ணிட்டேன், கவுண்டர் டாப்லாம். இப்போ இனிமேல் பெருக்க வேண்டியது தான். பெருக்கிட்டு இந்த மேட்டை உதறி போட்டோன்னா கிச்சன் வந்து க்ளீன் ஆகிடும். இப்போ நான் வந்து இந்த மேட்டை எடுத்து உதறிட்டு பெருக்கிடுறேன். இப்போ பாருங்கள், என்னுடைய கிச்சன் வந்து க்ளீன் ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி பாத்திரம் அழுக்கு பாத்திரம் எல்லாம் இருந்துச்சு. நான் அழுக்கு பாத்திரத்தில் எடுத்து வெளியில் போட்டு இந்த கிச்சன் மட்டும் நான் க்ளீன் பண்ணிட்டேன்னா எனக்கு சமையல் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். எப்பயுமே கிச்சனை நம்ம சமையல் பண்ண ஆரம்பிக்கணும், அதுக்கு முன்னாடி கிச்சனை வந்து க்ளீன் பண்ணிக்கணும். நான் எப்போயுமே கிச்சனை வந்து கொஞ்சம் கவுண்டர் டாப்பு கிச்சனில் பெருக்கி சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் ஸ்டவ்வை ஆன் பண்ணுவேன். இந்த டெய்லி காலையில் கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா தான் நான் ஸ்டவ் ஆன் பண்ணுவேன். அப்படி இல்லையா அர்ஜென்ட்டுன்னா நம்ம எப்படி வேணாலும் பண்ணிக்கிடலாம். ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருந்ததுன்னா கிச்சன் க்ளீன் பண்ணி பெருக்கிட்டு குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு தான் நான் வந்து சமையலில் ஸ்டவ் ஆன் பண்ணுவேன். இப்போ நான் வந்து கிச்சனை க்ளீன் பண்ணிட்டேன். கையோட குப்பையை வந்து கொட்டிட்டு வந்துடணும். எப்பயுமே கிச்சனில் வந்து குப்பையை சேர்த்து வைக்கவே கூடாது. அதுலேருந்து வர கேஸ் வந்து வீட்டுக்குள்ளே ஒரு ஸ்மெல்ல வந்துடும். அதனால் அழுகிற பொருள் மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதனால் கிச்சனில் குப்பையை சேர்த்து வைக்கக்கூடாது. நான் வந்து இந்த குப்பையை கொட்டிட்டு வந்துடுறேன். அதேமாதிரி டஸ்ட்பின்னையும் நல்லா கழுவி வச்சிடணும். நம்ம கிச்சனுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக மேட்டு போட்டே ஆகணும். சின்ன மேட்டு கூட போட்டுக்கிடலாம். ஏன்னா ரொம்ப நேரம் நிற்கிறனால மேட்டில் நிற்கும்போது நமக்கு வந்து கால் வலி பாத வலியெலாம் இருக்காது. அதனால நான் கண்டிப்பாக மேட் போட்டுருவேன். மேட் போட்டு அது மேலே நிற்கும்போது கால் வலி தெரியாது. இப்போ ஓரளவு நான் வந்து கிச்சனை க்ளீன் பண்ணிட்டேன். இனிமேல் வெளியில் போட்டிருக்க பாத்திரத்தை கழுவிட்டேன்னா சமையல் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இன்றைக்கி என்ன சமையல் பண்ணலான்ட்டு யோசிக்கிறேன். நண்டு குழம்பு நண்டு வாங்கிட்டு வந்தால் நண்டு குழம்பு பண்ணலான்னு பார்க்குறேன். நண்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்றதை வீடியோவில் போடுறேன். நான் எப்பவுமே பாத்திரம் கழுவும்போது ஃபஸ்ட்டு பிளேட்டு நல்லா கழுவிடுவேன். நம்ம வெளியில் எடுத்து போட்டு வச்சு கழுவுனா எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. அதனால் உட்காந்து நிறைய பாத்திரன்றதுனால நான் வெளியில் போட்டு இப்படி கழுவிடுவேன். அப்படி வெளியில் போட்டு உட்காந்து கழுவ வசதி இல்லாதவங்க ஜிங்கில் கூட ஒரு கொஞ்சம் பாத்திரமாக கழுவிட்டு தனியாக எடுத்து வைக்கலாம். ஒரு 2 பாத்திரம் கழுவிட்டு துளைக்கிட்டு அதுக்கப்புறம் கழுவி வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 பாத்திரம் அந்த கொஞ்சமாக இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம கழுவிக்கிடலாம். பாத்திரத்தில் நான் கழுவிட்டேன்னா ராஜி அப்புறமா வந்து நான் கழுவிட்டேன். இந்த ஸ்டவ்வையும் கையோட கொஞ்சம் தண்ணி வச்சு தொடச்சிட்டு
இப்போ வந்து நான் சமையல் வேலை ஆரம்பிக்க போகிறேன். மார்னிங் வந்து டிஃபன் எதுவும் பண்ணல. இன்றைக்கி சண்டேன்றனால நான் காலமே டிஃபன் பண்ணல. நாங்கள் வந்து போண்டாவும் காஃபியும் மட்டும் குடிச்சிட்டு கிச்சனை நான் க்ளீன் பண்ணிவிட்டு போண்டா காஃபி குடிச்சிட்டு இப்போ நண்டு நான் செய்ய போகிறேன். நண்டு தொக்கு எப்படி பண்ணணுன்றதை நான் இப்போ வீடியோவில் போடுறேன். நண்டு குழம்பு பண்ண போகிறேன். வெரைட்டியாக இருக்கட்டுமே, புதுமையாக இருக்கட்டுமே, நான் நண்டு குழம்பு பண்ண போகிறேன். அடுத்தது வந்து நாங்கள் எப்போயுமே சுடு தண்ணி தான் கொடுப்போம். அதனால் காலையிலேயே நான் சுடு தண்ணி வச்சு இந்த ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுருவேன். இந்த ஃப்ளாஸ்கை வந்து உப்பு கல் உப்புலாம் போட்டு தான் நான் எப்போயுமே க்ளீன் பண்ணுவேன். டெய்லியுமே கல் உப்பு போட்டு க்ளீன் பண்ணிடுவேன். க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுடு தண்ணி ஊற்றி வச்சுருவேன். காலையிலேயே நான் சுடு தண்ணி போட்டு ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுருவேன். இப்போ இருக்க கிளைமேட்டுக்கு சுடு தண்ணி குடித்தா தான் நல்லாயிருக்கு. அடுத்தது வந்து நான் நண்டு பண்ண போகிறேன். நண்டு செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேன். இப்போ இதில் வந்து நான் நண்டு செய்ய போகிறேன். நண்டு முழுசாக தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. நண்டுக்கு ரப்பர் பேண்ட் வேறு போட்டு வச்சுருக்காங்களே. ரப்பர் பேண்டு, ஓ இதெல்லாம் கட்டி போட்டு வச்சுருக்காங்க போல். ரப்பர் பேண்ட் போட்டால் தான் நகராதுன்ட்டு இப்படி கட்டி போட்டு வச்சுருக்காங்க போல். சரி, இப்போ நான் நண்டு வந்து எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். முதல்ல நாங்கள் வந்து காலையுமே காஃபி போட்டு குடிச்சிக்க போகிறோம். காஃபியும் போண்டாவும் சாப்பிட்டுக்க போகிறோம். காஃபிக்கு பால் அடுப்பில் வச்சுட்டு காஃபி போட்டு குடிச்சிட்டு அப்புறமா தான் நான் நண்டு குழம்பு பண்ண போகிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நண்டு குழம்பு. எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். கிச்சன் க்ளீன் பண்ணிட்டேன். இனிமேல் நான் டைரெக்டாக லன்ச் தான் பண்ண போகிறேன். இன்றைக்கி நாங்கள் மார்னிங் வந்து போண்டாவும் காஃபியும் சாப்பிட்டு டைரெக்டாக நான் கிச்சன் லன்ச் ஆரம்பிக்க போகிறேன். நான் நண்டு குழம்பு பண்ண போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நண்டு குழம்பு பண்ணுறது எப்படின்றதே பார்ப்போம்.